சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆயுத பூஜையன்று கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு எளிய விளக்கை ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, முப்பெரும் தேவிகளின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜைகளில் நம் வீட்டில் அன்றாடம் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கருவிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லும் விதமாக நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய படி இது அனைத்துமே நம்ம பூஜையில் வைப்போம். இந்த நாளில் குழந்தைகளோட படிப்பு சிறப்பாக இருக்க குழந்தைங்களோட படிப்பு புத்தகத்தையுமே நம்ம பூஜை அறையில் வைத்து கொஞ்ச நேரம் பிள்ளைங்க படிக்க சொல்லுவோம். இது போல் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அந்த சரஸ்வதியின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். மேலும் நம்ம பூஜை அறையில் பொரி, பொட்டுக்கல்ல, அவல் இதெல்லாம் நம்ம படைப்பது நம்ம பாரம்பரிய வழக்கம். இது போல் படைத்து நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 முப்பெரும் தேவிகளின் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டில் எல்லாருமே தீபம் ஏற்றுவோம். அந்த தீபத்தில் சூட்சமமான ஒரு சில தீபங்கள் நம்ம ஏற்றும் போது அந்த தெய்வங்களின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். அந்த முப்பெரும் தேவியர்கள் கண்டிப்பாக அந்த தீப ஒளியில் காட்சி தந்து நம் வீடு சுபிட்சமாக மாறும். இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதற்கு தனி புது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி அதில் வெள்ளை நிற பஞ்சு திரி போட்டு அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு விளக்குனா அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்போம். ஆனால் இந்த விளக்கிற்கு வெறும் குங்குமத்தை லைட்டாக தண்ணி கலந்து அந்த குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு பிறகு இந்த தீபத்தை ஏற்றுங்க. நம்ம புது மண் அகல் விளக்கு பயன்படுத்தும் போது அந்த தெய்வங்களுக்கு நம்ம புதுமையாக ஒரு விஷயங்களை படைக்கின்றோம். புதிய விஷயங்கள் எங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அதனால் அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சி அடையும். 2வது, அதில் நெய் ஊற்றுவதனால் மகாலட்சுமியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதில் வெள்ளை நிற திரியை நம்ம பயன்படுத்தும் போது சரஸ்வதியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதில் சிகப்பு வண்ண பொட்டு வைக்கும்போது பார்வதி தேவியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 தேவியரின் அனுகிரகத்தோடு இந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். நம்மளுக்கு நீண்ட நாள் வேண்டுதல் எதுவாயினும் அந்த தீபம் ஏற்றும்போது சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படையல் நம்ம சுவாமிக்கு இலை போட்டு பொரி, பொட்டுக்கல்ல மற்றும் கொண்டக்கல்ல இதெல்லாம் நம்ம படைச்சு நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி வழிபாடு செய்யும்போது ஒரு 10 ரூபா கொடுத்தாது நாவல் பழம் வாங்கி அந்த படையல்ல வைக்க பாருங்கள். ஏன்னா நாவல் பழம் ரொம்பவே சிறப்பு மிக்க பழமாக இருக்கும். இந்த பழத்தை நம்ம வச்சு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த பெண் தெய்வங்களின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். மேலும் இந்த நாளில் உங்கள் பூஜை அறையில் ஒரு தாமரை மலர்களாவது, அதுவும் வெண் தாமரை மலர்கள் இருப்பது சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்றுத்தரும். ரோஸ் கலர், அதாவது பிங்க் கலர் தாமரை மலர்கள் லக்ஷ்மியின் அனுகிரகத்தை பெற்றுத்தரும். சிகப்பு வண்ண அரளி மலர்கள் பார்வதி தேவியின் அனுகிரகத்தை பெற்றுத்தரும். இது போன்ற எளிய பொருட்களில் நம்ம சக்தி மிக்க பொருட்கள், ஒரு சில பொருட்கள் நம்ம பூஜை அறையில் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கும்போது அந்த தெய்வங்களின் அருள் கடாட்சம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மிக்சி, கிரைண்டரு, அடுத்தது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அருவாமனை அப்படின்னு நம்ம நிறைய பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்ணும்போது அதற்கும் தீப தூப ஆராதனை காமிப்போம். அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. இப்படி செய்யும்போது ஒரு சிலர் மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி அளக்கக்கூடிய படி, அந்த படியை ஒரு சிலர் மறந்துடுவாங்க. அதில் சாமி கும்பிடும்போது வைக்கும்போது அது வெறும் படியாக வைப்பார்கள். அது முற்றிலும் தவறு. அந்த படி நிறைய அரிசி வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை நீங்கள் பூஜை அறையில் வைத்து மறுநாள் அந்த அரிசி இருக்கிற இடத்துல அந்த அரிசியை போடும்போது அன்னபூர்ணை தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு இது போல் செய்யும்போது உங்கள் வீட்டில் அன்னத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது. சுவாமி கும்பிட நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அதை தவிர விட்டிங்கன்னா 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த 2 நேரங்கள்லையும் நம்ம வீட்டில் தொழில் செய்கிற இடங்களில் தாராளமாக வழிபாடு செய்யலாம். தொழில் செய்கிற இடங்களில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
உங்க கல்லாலேருந்து ஒரு ரூ. 100 நோட்டோ, இல்ல ஏதோ ஒரு ரூபாய் நோட்ட எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அந்த ரூபா நோட்டுக்கு. உங்க பூஜையில வச்சு, அத நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அந்த பணத்த எடுத்து அப்படியே உங்க கல்லால போட்டுருங்க. இது போல செய்யும்போது, அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் அந்த ரூபா நோட்ல இருக்கும். அத நம்ம பூஜை அறையிலேருந்து எடுத்துட்டு போயி, நம்ம கல்லாவில் போகும்போது, கல்லாவில் அடுத்தடுத்து பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா, இது முப்பெரும் தேவி அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதுல நம்ம இந்த ரூபாய் நோட்ல சந்தன, குங்குமம் பொட்டு வச்சிருக்கிறதுனால, கண்டிப்பா அந்த ரூபாவுக்கும், மற்ற ரூபாவுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அந்த ரூபாயை குறைஞ்சது ஒரு 1 மாசமாவது நம்ம கல்லாலேயே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்க அத செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப பண்ணிக்கோங்க. அதுல ஒன்றும் தவறில்ல. ஆனா 1 மாசமாவது அந்த பணம் வந்து உங்க கல்லால இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா செல்வ வளம், அடுத்தடுத்து பணப்பெருக்கம் உங்க கடையில நடக்கிறத கண்கூட உங்களால பார்க்க முடியும். அது ஏங்க வேற ஒரு பணத்த வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அத வந்து கல்லால எடுத்து போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்லாலேருந்து எடுத்துட்டு வந்த பணத்த நம்ம திருப்பி பூஜை பண்ணிட்டு வைக்கும்போது, அது மென்மேலும் பெருகும். அதில ஒரு தாற்பயம் இருக்கின்றது. எந்த இடத்திலிருந்து வந்ததோ அதில பூஜை செய்து திருப்பி அதே இடத்துக்கு போகும்போது, அந்த இடத்தின் செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும். அதனால கண்டிப்பா உங்க கல்லாலேருந்து எடுத்து நீங்க சாமி கும்பிட்டு திருப்பி கல்லால வைங்க. ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த முப்பெரும் தேவியர்ல யார ரொம்பவே பிடிக்கும்? மகாலட்சுமியா? சரஸ்வதியா? இல்ல பார்வதி தேவியா? அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.